أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه تعاليما تكبيرا مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله، المدد يا غوث، المدد يا ஷேக். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் நம் உயிருள் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், நம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், இன்னும் இந்த ஜுமா தொழிலுக்கு வரவிருக்கும், இன்னும் வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படியே செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான இந்த ஜும்மா நாளிலே அவனுக்கு பிடித்த ஒரு இடத்திலே அவனை பற்றியும் அவனது தூதரை பற்றியும் நம்மை கேட்பதற்கு சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பளித்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல மனிதனை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஷைத்தானை படைச்சிருக்கிறான். எந்த விஷயமா இருந்தாலும் ஷைத்தானோட ஊசலாட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். அது குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல், ஏதாவது பிரயாணத்தில் போகிறோம், இப்படி எந்த தொழுகையாக இருக்கட்டும், ஒழுவாக இருக்கட்டும், நோன்பு, ஜகாத்து, இப்படி எல்லா விஷயத்திலும் ஷைத்தான் நம்ம கூட பிரயாணிக்கிறான். நம்ம கூட ஷைத்தான் இருந்து அதை ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். ஏன்னு சொன்னால் அதில் ஏதாவது நம்ம மாற்றம் செஞ்சு அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்தையும் பெற மாட்டானா அப்படின்னு சைத்தான் ஆசையில் நம்ம அனுதினமும் நம்ம கூடவே வந்து சைத்தான் வழி கெடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்கிறாங்க, என்ன சைத்தான எஜ்ர மின மஜ்ர தம்மி, சைத்தான் இருக்கா இல்லையா, உங்களோட ரத்தத்தில் சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால சைத்தான் நம்ம கூடவே தான் இருக்கிறான். நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஃபுல் முயற்சி செய்வான். எப்படியாவது மனுஷன் வழிகெடுத்து எதையாவது நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு மதுவும் மபீன். சைத்தான் இருக்கான் இல்லையா, அவங்களுக்கு பகிரங்கமான விரோதி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நம்மளும் அவனை விரோதியா தான் கருதுறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால சைத்தான் மிகப்பெரிய விரோதி. நம்ம அடிக்கடி சைத்தான் துவா செஞ்சுட்டு குர்ஆன்ல லாஸ்ட் சூரா அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், சூரத்து நாஸ்ல, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மனிதனுடைய உள்ளத்துல சைத்தான் ஊசலாட்டங்களை போட்டுட்டே இருப்பான். நீங்க அல்லாட்ட துவா செஞ்சு கொண்டே இருங்க என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் நம்மளை அனுதினமும் வழி கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அவன் தப்பிக்கணும்னு சொன்னா சில துவாக்களையும் சில திக்ர்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த விஷயம் செய்யும் போதும்
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொன்னா சைத்தான் வந்து பாதுகாப்பு கிடைக்கும். குறிப்பா நம்ம தொழுகிறோம், தொழுகையில பார்த்தோம்னு சொன்னா சைத்தான் ஊசலாட்டங்கள் அதிகமா இருக்கும். அது தொழுகைக்கு அடிப்படை என்னன்னு சொன்னா ஒழு செய்யும் போது சைத்தான் ரொம்ப அதிகமா நம்மள அவனோட ஊசலாட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆரம்பமான ஒழுவிலே சைத்தான் அவ்வளோ ஊசலாட்டங்களை போடுவான். ஒழு பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, முஃமின்களே நீங்க தொழுகைக்கு ஆயத்தமானா தொழுகின் தயாராட்டிங்க சொன்னா உங்க முகத்தை ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்க முகத்தை கழுவிக்கிங்க, 3 முறை முகத்தை கழுவிக்கிங்க. உங்க இரு கைகளும் முழங்கை உட்பட இரு கைகளும் கழுவிக்கிங்க. தலைக்கு ஒரு தடவை அந்த கையில இருக்க தண்ணியை கூட தலையை தடவிக்கிங்க. மேலும் உங்கள் கால்களை இரு கரண்டை கணுக்கால் வரை கால்களை கழுவிக்கிங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது அல்லாஹ் உலுவு பத்தி சொல்லக்கூடிய முறை. இன்னும் இப்னு அப்பாஸ் அல்லாஹ்ல இன்னொரு ஆயத்துல சொல்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரின், அல்லாஹ் நிச்சயமாக சுத்தமா யார் இருக்கிறாங்களோ, யார் ஒழு செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்களை விரும்புறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ்ல பார்த்தோம் சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாளைக்கு கியாமத் நாள்ல நீங்க ஒழு செய்யற உறுப்பு வரை ஒழு செய்யற தண்ணி எந்த அளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்கள அணிகலங்களை, அதாவது தங்க ஆபரணங்கள் அணிவிச்சு அல்லாஹ் அவங்களை அழகு பார்ப்பா என்பதாக ஹதீஸ்ல வருது. ஒழு செய்யறோம், கை கழுவுறோம், கால் கழுவுறோம், முகம் கழுவுறோம், இப்படி அந்தந்த உறுப்பெல்லாம் அல்லாஹ் நமக்கு நகையை போட்டு அணிகலன்களை போட்டு அல்லாஹ் கௌரவிப்பா என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, எந்தெந்த இறப்புலாம் ஒழு செய்றீங்களோ, அதாவது ஒழுவோட தண்ணி 8 முறை கை கால் கழுவுறீங்க, கால் கழு முகம் கழுவுங்க, நீங்க அந்த ஒழுவோட தண்ணி எந்தெந்த உறுப்புல படுதோ அந்த உறுப்பெல்லாம் நாளைக்கு ஒளியால வெளிச்சமா இருக்கும், மின்னும் என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் உங்களோட ஒளியை அதிகரிக்க விரும்பி நாளைக்கு மறுமையில உங்க முகம் கை கால்லாம் ஒளிமயமாக மின்ன ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க ஒழுவு அதிகமா செய்து கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லிங்க. ஒரு ஹதீஸ்ல உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யார் ஒழுவ முஸ்தஹபு நஃபீலோட பேணி, யார் ஒழுவ எல்லா முஸ்தஹபு ஆதாபுகளாம் சேர்ந்து பேணி யார் ஒழுவ பரிபூர்ணமாக யார் ஒழு செய்யறாங்களோ அவங்க ஒழு செய்யற தண்ணீர் நகை கண்கள் இருந்து எப்படி வெளியாகுதோ அந்த மாதிரி அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீர் ஒழு செய்யற தண்ணீர் சொட்டு சொட்ட பாவங்களும் அழிந்து போகுது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யார் ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு வானத்தை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தோட 8 வாசல்கள் திறக்கப்படும் என்பதாக ஹதீஸ்ல வருது. யார் பரிபூர்ணமா ஒழு செய்யறாங்களோ, இந்த ஒழு செஞ்ச முடிச்சு இந்த கலிமாவை சொன்னாங்களோ அவங்களுக்காக வேண்டி 8 வாசல் திறக்கப்படுது. நீங்க எந்த வாசல் வழியா உள்ள போக ஆசைப்படுறீங்களோ அந்த வாசலை தேர்ந்தெடுத்துங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இப்படி ஒழுவுக்கு ஏகப்பட்ட சிறப்புகளை ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஒழுவுலையும் சைத்தான் முடிஞ்ச அளவு நம்மளை கெடுப்பான். ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே எப்படி ஒழு செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்சு காட்டுறாங்க. கையை 3 முறை அவுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றாங்க, 3 முறை கையை கழுவுறாங்க, 3 முறை வாய் குப்பிக்கிறாங்க, 3 முறை மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறாங்க, 3 முறை முகத்தை வலது கால் சோனையிலிருந்து இடது கால் சோனை வரைக்கும் நெற்றி முடியிலிருந்து தொண்டை கோழி வரைக்கும் இப்படி 3 முறை முகத்தை கழுவுறாங்க. கையை முழங்கை உட்பட 3 முறை வலது கையும் பிறகு இடது கையும் கழுவுறாங்க. தலைக்கு ஒரு தடவை மசகு செய்யறாங்க. பிறகு கடைசியா காலை கழுவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழரே இப்படிதான் ஒழு செய்யும், ஹாக்கதான் ஒழு, இந்த ஒழு என்பது என்னுடைய முறை, இதுதான் இப்படிதான் ஒழு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. பமன் சாத, இது யார் இதை அதிகப்படுத்துறாங்களோ, அதாவது 3 தடவை தான் கழுவணும் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, யார் 4 தடவை 5 தடவையோ இன்னும் சுத்தமாகல அப்படின்னு சொல்லி முகத்தை 4 தடவை கழுவுறாரு, கையை இன்னும் 5 தடவை கழுவுறான்னு சொன்னா இப்படி யார் ஒழுவ 3 முறை அல்லாமல் அதிகப்படுத்துறாங்களோ, ஃபமன் சாத யார் அதிகப்படுத்துறாங்களோ ஃபக்கத் அஸா, அவர் எனக்கு மாறு செஞ்சுட்டாரு. நான் சொன்னது 3 முறை தான், அவர் 3 விட அதிகமா செஞ்சுட்டா ஃபக்கத் அஸா அவர் எனக்கு மாறு செஞ்சுட்டாரு, இன்னும் எனக்கு கேடு விளைவிச்சிட்டாரு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னது 3 முறை தான். ஒவ்வொரு உறுப்பையும் மசக தவிர 3 முறை தான் கழுவ வேண்டும். நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமா கழுவ நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கழுவணும் சொன்னா அது ஸல்லல்லாஹு ஹதீஸ்க்கு மாற்றமானது. ஸல்லல்லாஹு அநீதியம் செஞ்சுட்டீங்க, கேடு விளைவிச்சிட்டீங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சில பேர் நோன்பு வைப்பாங்க, நோன்பு துறக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி 6:36 அப்படின்னு இருக்கும். இவங்க நினைப்பாங்க நம்ம அல்லாஹ்க்காக நோன்பு வைக்கிறோம், 36 தான் 40 துறக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டைம் துறப்பாங்க. இதனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. நம்ம நினைக்கிறது, நம்ம மனநிலை அப்படிதான், நம்ம 36க்கு தான் துறக்கலாமா, நம்ம எக்ஸ்ட்ரா 6:40க்கு துறக்கலாம், 6:45க்கு துறக்கலாம் சொல்லி நீங்க எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தீங்கன்னு சொன்னா அது சுன்னத்துக்கு மாற்றமானது, உங்களை நீங்க நோய்வினப்படுத்துறதுக்கு சமம். சரீரத்தை எப்படி சொல்லிருக்குதோ அப்படிதான் செய்யணும். அதை அதிகப்படுத்தினா உங்களுக்கு பாவம் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. அதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 3 முறை தான் என்னுடைய வழிமுறை, 3க்கு மேல நீங்க அதிகப்படுத்திட்டீங்க சொன்னா நீங்க எனக்கு மாறு செஞ்சிட்டீங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு மதீனால பணக்கார சஹாபில அந்த சஹாபி சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அவர் இருக்கிறாங்க. அவங்க ஒழு செய்ய வராங்க.
ஒழு அதிகமா தண்ணி எடுத்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சலாசம் பாக்குறாங்க, சாதே அஃபில் ஒழு சாதே ஏன் இப்படி தண்ணி வேஸ்ட் பண்ற அப்படின்னு சலாசம் கேட்கறாங்க. தண்ணி எடுத்து மூன்றுக்கு மேல ஒழு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப சலாசம் கேட்கறாங்க, சாதி ஏன் இப்படி ஒழு செய்ய வேஸ்ட் பண்ணி தண்ணி கேட்கும் போது சாதுர் அலி ஆச்சரியமா கேட்கறாங்க, அஃபில் ஒது இஸ்ராஃபுன் ஒழுலையுமா இஸ்ராஃப் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஆச்சரியம் மிகைப்பால. இப்ப நம்ம கொடுக்கல் வாங்கல் எப்படின்னு தெரியும், நோன்பு வைக்க எப்படி வைக்கன்னு தெரியும், தொழுகுது எப்படின்னு தெரியும். கொடுக்கல் வாங்கல்ல இஸ்ராஃப் செய்யக்கூடாது, வீட்டுக்கு எடுத்து இஸ்ராஃப் செய்யக்கூடாது, சாப்பாட்டுல இஸ்ராஃப் செய்யக்கூடாது, வருமானத்தை இஸ்ராஃப் செய்யக்கூடாது, நமக்கு தெரியும். இஸ்ராஃப்னு சொன்னா வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். நாயுமே அஃபில் ஒழுவுல கூடமா மீன் விரயம் இருக்குது, இது இபாதத்தை தானே, இதுலயுமா மீன் விரயம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க. சலாசம் சொல்றாங்க, ஆமாம் இதுலயும் ஒழுவிலையும் இஸ்ராஃப் இருக்குது. நீங்க ஓடுற ஆத்துல ஒழு செஞ்சாலும் கூட பேணி கரெக்டா ஒழு செய்யுங்க, 3 முறை தான் கழுக வேண்டும், அதுக்கு மேல கழுவுனா அது இஸ்ராஃப் என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறேன். ஓடுற ஆறு ஓடிட்டே தான் இருக்குது, எவ்வளவு தண்ணி தான் குறைவா போகுது அப்படின்னு சொல்லி நீங்க அதிகமா தண்ணி எடுத்து வேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுவும் இஸ்ராஃப், வீண் விரயம். நாளைக்கு அல்லாஹ் இதுக்கும் கேள்வி கேட்பான் என்பதாக சலாசனம் நமக்கு கற்றுத்தராங்க. சில பேர் செய்வாங்க, வீட்டுல தானே ஒழு செய்யறோம், நம்ம மோட்டர் செலவாகும், தண்ணி கரண்ட் பில் செலவாகும், பள்ளிவாசல் தண்ணி தானே, பொது சொத்து தானே அப்படின்னு சொல்லி டேபை திறந்து நீங்க பாரு ஒழு செஞ்சுட்டே நீங்க சொன்னா இதுக்கும் நாளைக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், ஏன் தண்ணி வேஸ்ட் பண்ணீங்க. அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, ஹவுல்ல ஒழு செய்றீங்க, ஹவுல் தண்ணி தானே வலிஞ்சு வரதானே செய்யுது, நம்ம தண்ணி ஒழு செய்யணும் அப்படியும் செய்யக்கூடாது. ஓடுற ஆற்றுலயும் செய்யக்கூடாது சலாம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா ஹவுலாக சரி, அல்லது மழை வந்து ஊத்துது அதுல இருந்து எவ்வளவு சேர்ந்த குறைவா போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்ட்ரா 3க்கு மேல அதிகமா தண்ணி எடுத்து நீங்க செலவு செஞ்சீங்க சொன்னா நாளைக்கு அல்லாஹ் இதுக்கும் கேள்வி கேட்பான். இதுவும் இஸ்ராஃபுல சேருவதாக சலாசமுக்கு கற்று தராங்க. ஆரம்ப காலத்துல சரீரத்தை வந்து ஆரம்ப காலத்துல ஸல்லல்லாஹு காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை இறங்கி வஹி கொண்டு வரும்போது நாயுமே ஒழு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு, ஏன்னா சைத்தான் உழு வசுவா செய்வான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சைத்தான்ல 3 தடவை கழுவுன பிறகு சொல்லுவானா, இங்க சரியா நனையில பாரு, திரும்ப ஒழு செய் அப்படின்னு சொல்லுவான். திரும்பி நம்ம எக்ஸ்ட்ரா 4வது கழுவிட்டோம் சொன்னா இஸ்ராஃப் ஆயிடும். 3 தடவை தான் கழுவுவோம், அதுதான் சரி. இவங்க அது இஸ்ராஃப் ஆயிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி காட்டுறாங்க, நான் நீங்க ஒழு செஞ்சு முடிச்சுட்டா இதா தவல்லத, நீங்க ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு ஃபன்தலீர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபன்தலீர் சொன்னா நீங்க உங்களோட மர்மஸ்தானத்துல ஒரு துணி இருக்கும் இல்லையா, அந்த மர்மஸ்தானத்தை இடத்துல அந்த துணி இருக்க இடத்துல ஒரு கை தண்ணி கொஞ்சம் எடுத்து இப்படி தெளிச்சு விடுங்க அப்படின்னு சலாம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி தராங்க. இந்த ஹதீஸ் திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு வசுவாஸ் ஏற்படும். அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் ஈரமா இருக்கு, நம்மளே இப்படி உட்காந்து இப்படி எஞ்சிருக்கும் போது எந்த ஈரமா இருக்கும், நம்ம என்ன நினைப்போம், நம்ம சிறுநீர் தான் கசிஞ்சிச்சோ அப்படின்னு நினைப்போம். அது மனிதன் இயல்பு அதுதான். சில பேருக்கு பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு லைட்டா சொட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீங்க அந்த இஸ்ராஃபா அந்த உணர்ச்சியை கொடுக்கறது யாருன்னு சொன்னா சைத்தான் தான் கொடுக்குறான். அது சைத்தான் ஊசலாட்டம், நீ சரியா ஒழு செய்யல, ஒழு செஞ்சு முடிச்சுட்ட, ஆனா அவனுக்கு இப்ப சிறுநீர் பட்டுச்சு பார் அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். நம்ம என்ன நினைப்போம், சிறுநீர் பட்டுச்சு திரும்ப மர்மசானத்தை கழுவி திரும்ப ஒழு செய்யும். இதனால டைம் வேஸ்ட், தண்ணி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆகும், தொழு தவறி போயிடும். அதனாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கத்து தராங்க. சலாசம் கத்து தர மாதிரி நமக்கு கத்து தராங்க. நீங்க ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு கையில இருக்க தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கங்க. அப்படி தெளிச்சுன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கலாம், இது நான் இப்ப தெளிச்சேன் இல்லையா, அந்த தண்ணி தான், சிறுநீர் கிடையாது அப்படி நீங்க மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். அதுக்காக ஜிப்ரீல் கத்து தராங்க ஃபன்தலீர். நீங்க ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு தண்ணியை கொஞ்சம் எடுத்து இப்படி தெளிச்சிட்டீங்க சொன்னா அது சிறுநீராகவே இருந்தாலும் நீங்க தெளிச்ச பிறகு உங்களை மனசுல எப்படி தோணுன்னு சொன்னா நம்ம தெளிச்ச தண்ணி தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால மன ஊசாட்டங்கள் நீங்க தப்பிக்க ஒரு வழி சலாசம் நமக்கு கத்து தராங்க. சலாசம் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கத்து தராங்க. அதனால யார் ஒழு செஞ்சு முடிச்ச பிறகும் சரி, அந்த காலத்தை அப்படி செஞ்சாங்க தான். நாளடையில செய்ய அது மக்கள் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பெருசு ஏதோ தண்ணி தெளிக்குது அந்த இடத்துல அப்படின்னு கேலி பண்ண ஆரம்பிக்க அது விட்டு அந்த வழிமுறையை போய் விட்டுட்டாங்க. அதனால ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு கையில இருக்க தண்ணி எடுத்து இங்க மர்ம உறுப்புகள் இப்படி தெளிச்சிட்டீங்க சொன்னா அந்த வசுவாசம் உங்களுக்கு வராது என்பதாக நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரு. அதனால ஒழுவுக்கு சலாசம் சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சைத்தான் இருக்கிறான். குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு சைத்தான் பல வகை சைத்தான், பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு தலைவர் யார் சொன்னா இபிலிஸோட பிச்சலங்கள் தான் சைத்தான்கள். சைத்தான் குடும்பத்துக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு சைத்தான், வியாபாரத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு சைத்தான், கொடுக்கல் வாங்கல்ல கெடுக்கிறதுக்கு ஒரு சைத்தான், தொழுகைக்கு கெடுக்கிறது ஒரு சைத்தான். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சைத்தான இபிலிஸ் நியமிச்சு வச்சிருக்கிறான். ஒழுக்குன்னு ஒரு சைத்தான் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒழு இஸ்ராஃப் செய்யுது, இங்க நினைல பார், இந்த ஆடிமுடி நினைல பாரு, மூக்கு சரியான தண்ணி செலுத்தல பாரு, சிறுநீர் சொட்டிச்சு பாரு அப்படின்னு சைத்தான் ஒழுவுக்கும் ஒரு சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தான் பேரு வலஹான் அப்படின்னு சலாசம் சொல்றாங்க. இப்படி வலஹான்ற சைத்தான் உங்க ஒழுவுல நீங்க இஸ்ராஃப் உங்களை வஸ்வாசம் ஏற்படுத்துவான், அவங்க வந்து பாதுகாப்பு தேடுங்க என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க. சில பேர் திரும்ப ஒழு செஞ்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பாத்ரூம் குளிக்க போவாங்க,
குளிக்க போனா எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து குளிச்சுட்டே இருப்பாங்க, அழுக்கு போல அழுக்கும் குளிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் டாய்லெட் போனா நம்ம இடம் அந்த இடம் சுத்தமாகல போல டாய்லெட் போய் சுத்தமாகல சொல்லி தண்ணி எக்ஸ்ட்ரா வீண் விரையும் செய்வாங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு 2-3 ஜக்குல அந்த இடம் பின் துவாரம் சுத்தம் ஆயிடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து ஊத்தி கிளீன் ஆகல பழுது ஒட்டி இருக்கு பழுது சொல்லி நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணியை செலவு செய்ய சொன்னா அதுக்கு பேரு சரித்த சொல்றாங்க. இப்படி மனக்குழப்பத்துல நபர் குளிச்சுட்டே இருக்கிறாங்க, ஒழு செஞ்சுட்டே இருக்கிறாங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணாங்க சொன்னா அதுக்கு அவருக்கு மனநோய் என்பதாக சரி சொல்லுது. அது ஒரு விதமான மனநோயா. அதான் நமக்கு சுத்தமாக சொல்லி செஞ்சுட்டே இருப்பாங்க. தெருவில் போயிட்டு இருப்பாங்க, ஒரு நாய் எங்க ஓரமா நின்று இருக்கும். நம்ம நினைப்போம் அந்த நாய் நம்ம மேல மோதிச்சோ அப்படின்னு நினைச்சு தண்ணி எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கழுவிட்டே இருக்கும். இது ஒரு விதமான மனநோய் என்பதாக சொல்றாங்க. அதாவது ஊசலாட்டம், சைத்தான் ஊசலாட்டம் பாதுகாப்பு தேடலும். உலகில தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணி நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். உலகிலே உன்னதமான பொருள், ஒரு அற்புதமான பொருள் எது சொன்னா தண்ணி தான். உலகத்துல எவ்வளவு பொருள் இருக்குது, எல்லாத்த விட அற்புதமான பொருள், ஆக உயர்வான பொருள் எது தெரியுமா? தண்ணி தான். ஏன்னா சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா ஏதாவது ரோட்ல பிறகு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதாவது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒரு நொறுக்கு தீனியோ ஒரு முறுக்கோ ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரி, நடக்க ஒரு பைக் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நடந்து போய்க்கலாம், நடக்கும் லிஃப்ட் கேட்டு போயிடலாம். பைக் இருக்கலாம் அவசியம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மாற்று பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், சாப்பாடு இல்லைன்னா மாற்று பொருள் இருக்குது. பைக் இல்ல, கார் இல்லைன்னா பைக் இருக்குது, பைக் இல்ல சைக்கிள் இருக்குது, சைக்கிள் நடந்து போகலாம், நடக்க முடியல லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் தருவாங்க, இல்ல தவந்தாச்சும் போயிடலாம். எல்லாத்துக்கும் மாற்று பொருள் இருக்குது. ஆனா தண்ணிக்கு மாற்று பொருளே கிடையாது. உலகத்துல தண்ணிக்கு மட்டும் மாற்று பொருளே கிடையாது. தண்ணி குடிச்சாலும் உயிர் வாழ முடியும், தண்ணி குடிக்க உயிர் வாழ முடியாது. அந்த தண்ணிக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி எல்லாம் வச்சிருக்கலாம். தண்ணீர் நிறைய பாடத்தை நம்ம கற்கலாம். தண்ணீர் தன்னை அசுத்தமாக்கி மற்றவங்க சுத்தம் செய்யுது. அது தண்ணியால மட்டும்தான் முடியும். தன்னை அழுக்காக்கி மற்றவங்க சுத்தம் செய்யும் தண்ணி. இன்னும் தண்ணியை சொன்னா தண்ணி வேரை நோக்கி வேகமா போகுமா. ஒரு இடத்துல ஒரு வேர் இருக்குது, காஞ்சி போயிருக்கு சொன்னா அந்த வேரை நோக்கி தண்ணி, மழை தண்ணி வேகமா போகும். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க தேவை நம்ம ஓடி போய் வேலை செய்யலாம். அடுத்த அந்த பாடத்தை தண்ணி கற்பிக்குது நமக்கு. தேவையெல்லாம் அவங்க தேவையா இருக்கிறாங்க, கடனா இருக்கலாம், கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துல கஷ்டமா, கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்களா, நம்ம போய் உதவி செய்யலாம். அது இந்த பாடத்தை தண்ணி நம்ம கத்துத்தரு. அதுவே தண்ணி எங்க பள்ளம் இருக்குதோ அந்த பள்ளத்தை நோக்கி தான் வேகமா போகும். எக்காலத்தும் தண்ணி மேட்டை நோக்கி போகவே போகாது. அந்த மாதிரி யாராலும் நம்ம குடும்பத்துல நம்ம சொந்த பந்தத்துல கஷ்டத்துல இருக்கலாம் போய் ஓடி போய் உதவலாம் என்பதை தண்ணி நமக்கு கற்றுத்தரு. இன்னும் தண்ணி நம்மளுக்கு பல வடிவத்துல தண்ணீர் பரிணாமம் பல வடிவத்துல இருக்குது. நம்ம தண்ணி ஒரு கிளாஸ் ஆளுனா கிளாஸோட வடிவத்தை தண்ணி மாறுது. ஒரு கூஜால் ஆளுனா அந்த கூஜாவோட வடிவத்தை தண்ணீர் மாறுது. ஒரு அண்டால் ஆளுனா ஒரு அண்டா சைஸ்ல தண்ணி மாறுது. தண்ணீர் பல வடிவத்துல பரிணாமம் செய்யுது. அந்த மாதிரி நம்ம ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி ஏழையாகவும், தேவையோட தகுந்த மாதிரி அவங்க தகுந்த மாதிரி மாறிக்கல் என்பதை தண்ணீர் நமக்கு கற்றுறது. அந்த மாதிரி தண்ணீருடைய பரிணாமம் பல விதத்துல. வேகமா மலிந்து ஊத்துனா அதுக்கு பேரு அருவி, ஆறு ஓடனா அதுக்கு பேரு ஆறு, பொங்கி வந்தா அதுக்கு பேரு கடல், மண்ணுல இருந்து ஊற்று எடுத்து வந்தா கொப்பளிச்சு வந்தா அதுக்கு பேர் ஊற்று. இப்படி தண்ணீர் பல பரிணாமங்கள் வருது. ஒவ்வொரு பொருளுக்கும் மூன்று நிலை இருக்குது, ஆவி, திரவம், திரவம் அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணீர் சூடாக்கினா அது ஆவியா போகுது, திரவமா தண்ணீர் ஓடுது, கட்டியாச்சுன்னு சொன்னா ஐஸ் கட்டி பனிக்கட்டியா மாறுது. இப்படி தண்ணீருக்கு பல வடிவங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதனால உலகிலே மிக உயர்ந்த இதுன்னு சொன்னா தண்ணி தான். அல்லாஹ் அததான் தண்ணி இஸ்ரா பண்ணாதீங்க ஸல்லல்லாஹு சொல்லி கத்து தராங்க. எந்த விஷயம் குளிக்கதா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போதாலும் சரி, ஒழு செய்தாலும் சரி, தண்ணி இஸ்ரா பண்ணக்கூடாது என்பது சரியத்துக்கு அடுத்தது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரின், சுத்தமானவங்களை அல்லாஹ் விரும்புறான். சுத்தமா இருக்கிறது அல்லாஹ் விரும்புறான். சுத்தம் ஈமான்ல பாதி என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. சுத்தம் மிக ஒரு நம்ம சாதாரண நினைக்க சுத்தத்தை பத்தி தமிழ்ல ஒரு கதை சொல்லுவாங்க. கொடைக்கும் செருப்புக்கும் சண்டை வந்துச்சான். கொடைக்கும் செருப்பு, கொடை இருக்கு இல்லையா, மழைக்கு பிடிக்கும்ல, அந்த கொடைக்கும் காலில் போற செருப்பு சண்டை வந்துச்சான். கொடை செருப்பு சொல்லிச்சான், நீ எப்பயாவது தான் பயன்படுற, நான் அடிக்கடி பயன்படுறேன், என்ன வீட்டு வாசல்ல கழட்டி விட்டு போயிடறானுங்க, உனக்கு கொண்டு போய் வீட்டுல பத்திரமா கொண்டு போய் ஸ்லாப்ல பரணில கொண்டு போய் வைக்கிறாங்க. அதே மாதிரி உன்னுடைய விலை வெறும் 200-300 தான், என்னுடைய விலை 50 ரூபாயில இருந்து, உன் விலை கொடை சொல்லுதான் செருப்பு சொல்லுது, என் விலை 50 இருந்து 1000 மேல தாண்டுது, உன்னுடைய விலை வெறும் 200-300 தான், ஆனா உன்னை பத்திரம் பண்ணி வச்சுக்கிறாங்களே. இன்னமும் சொல்லுதான் செருப்பு, அதுக்கும் பரவாயில்ல, எதனா ஒரு யாருக்கெல்லாம் கோவம் வந்தா எறா அந்த செருப்பால் ஆடுறா அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர கொடையால் அடி யாரும் சொன்னது கிடையாது அப்படின்னு செருப்பு தன்னுடைய ஆதங்கத்தை கொடை கிட்ட சொல்லிச்சான். இப்படி ரொம்ப சீப்பா இருக்கிற உன்னை போய் மதிக்கிறானுங்க, கொண்டு போய் பரல ஸ்லாபத்துக்கு பத்திரமா வைக்கிறான். யாரு கடை கேட்டா கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கொடை கேட்டா கொடுக்க மாட்டாங்க. மழை பெய்யும் ஜோரா, கொடை கொஞ்சம் கொடுங்க, கொடை இல்லையே அப்படி போய் சொல்லுவாங்க. அப்படி கொடையை பத்திரம் பண்ணி வைக்கிறாங்க. செருப்பை எவ்வளவு பெரிய காஸ்ட்லி செருப்பா இருந்தாலும் என்னை கழட்டி விட்டே போயிடறாங்களே ஏன் அப்படின்னு கேக்குதான். அப்ப அதுக்கு அந்த கொடை சொல்லிச்சான், நீ சொல்றதா உண்மைதான், நீ காஸ்ட்லியான பொருள் தான், நீ ரொம்ப அதிகமா தேவைப்படுறதா உன்னை மிதிக்கிறாங்க தான் ஜனங்க, ஆனாலும் உன்னுக்கு அடியில சுத்தம் இல்லாம நீ இருக்கிற, நான் எப்பயுமே சுத்தமா இருக்கிறேன், அதனாலதான் என்ன உலக மக்கள் மதிக்கிறாங்க என்பதா கொடை சொல்லிச்சான். அதனால சுத்தம் ஈமான்ல ரொம்ப முக்கியம். அது ஒழு செய்யும் போது சுத்தம். அதனாலதான் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒழு நமக்கு ஃபர்லாக்கி இருக்கிறாங்க.
இன்னும் சொல்லுவாங்க ஒழுகு பத்தி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம தொழுகைக்கு வரோம். தொழுகைக்கு பாங்க சொன்ன உடனே சைத்தான் ஓடி போயிடா. ஹதீஸ்ல வருது, பாங்க சத்தம் காதுல விழுகாத வரைக்கும் சைத்தான் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் சைத்தான் ஓடி போயிடா. திரும்ப பாங்க சொல்ல முடிச்சு திரும்ப சைத்தான் திரும்ப வந்துடான். அதே மாதிரி காம சொன்ன உடனே காம சத்தம் கேட்காம சைத்தான் ஓடி போயிடான். காம சொல்ல முடிச்ச பிறகு தொழுகையால உள்ளத்துல சைத்தான் வந்துடான். வந்து ஊதுக்கு இருக்கதா இதை நினைச்சுப்பாரு அப்படின்னு நினைப்பான். சலாசம் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்கு ஞாபகம் இல்லாத எல்லா விஷயத்தையும் சைத்தான் தொழுகை ஞாபகப்படுத்துவானா. இதை பாரு, அதை நினைச்சு பாரு, எல்லாத்தையும் சைத்தான் ஞாபகப்படுத்துவான். கடைசியில எத்தனை ரக்கா தொழுதோம் அதே நமக்கு தெரியாது. 2 ரக்கா தொழுதுமா, இப்ப அத்தியாயத்துல உட்காரலாமா, சலாம் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம மறந்து போயிடுமா. அந்த அளவுக்கு சைத்தான் மனசு ஊசாட்டங்கள் ஏற்படுவான். இன்னும் சைத்தான் பலபடி மேல போய் தொழுகையிலே கேட்பானா, ஃபேன் நல்லா ஓடுதுல, இந்த ஃபேனை யார் கண்டுபிடிச்சா, என்ன கம்பெனி, அந்த கம்பெனி யார் கண்டுபிடிச்சா, அப்படி யார் கண்டுபிடிச்சா, கடைசியில போய் அல்லாஹ் யார் படிச்சா, மண் ஹலக்க ரப்புக்க, ஒரு ரப்ப யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லி தொழுகையில அந்த ஊசாட்டங்க சைத்தான் கொடுப்பான். அதனால தொழுகையில அதிகமா சலாத்து சொல்லுவாங்க, அதிகமா குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதைன்னு சொன்னா அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். தொழுகையில மட்டுமல்ல, எங்கெல்லாம் போறீங்க வரீங்க பள்ளியாசலுக்கான்னு சொன்னா அந்த சூரா குல்ஹு அல்லாஹ் அல்லாஹ் சமத் அந்த சூரா அதிகமா ஓதின்னு சொன்னா இந்த மாதிரி குழப்பத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தருவான் என்பதாக சொல்றாங்க. அதனால தொழுகையில சைத்தான் வருவான், அதுவும் இது பண்ணுவான். அதெல்லாம் சரியத்திலே சொல்லுது, தொழுகை நடக்கும்போது ஓடி வரக்கூடாதான். சில பேர் தொழுகை நடக்குது படப்படம் ஓடி வந்து ருக்கு மிஸ்ஸாரி ஓடி வந்து சொல்லுவாங்க. அது கூடாது. ஒரு ரக்காத் போனாலும் பரவாயில்ல, ஒண்ணு முன்கூட்டியே நீங்க வந்துடலாம். அப்படி வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னா பொறுமையா நிதானமா நிதானமா வந்துதான் தொழுகை ஜாயின் பண்ணும். நீங்க ஓடி வந்தீங்கன்னு சொன்னா சைத்தான் உங்க தொழுகையில வந்துடும், வந்து ஊசாட்டங்கள் ஏற்படுத்துவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அது இன்னும் சொல்ல போனா தொழுகையில முன்சுரத்தை வச்சதுக்கு காரணமே அதுதான். நீங்க முன்சுரத்தை தொழுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு பரல தொழுகை மன நிம்மதியா பரல ஃபேஸ் பண்ணலாம். நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்து பரல மட்டும் தொழுதீங்க சொன்னா அந்த உங்களோட மனசு ஊசாட்டங்க சைத்தான் ஏற்படுத்துவான். அந்த பரலை காப்பாத்துக்கு தான் சுனத்தை வச்சிருக்காங்க. அந்த பரல தொழுகை காப்பாத்துக்காக தான் சுனத்து என்பதை சலாசன் நமக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதனால தொழுகை அமைதியா வாங்க, தொழுகையில சைத்தான் ஊசாட்டங்க பாதுகாப்பு பெறணும். அதுதான் சலாசம் சொல்லுவாங்க. சலாசம் இப்படியே பாதுகாப்பு தெரியும். அல்லாஹும் அவுதுபிக்க இந்தல் மவுத். சில பேர் சைத்தான் மௌத்துடைய நேரத்துல ஊசாட்டம் ஏற்படுத்துவான். சைத்தான் எல்லா டைம்லயும் வருவான், ஒழுகுல வருவான், தொழுகை வருவான். குறிப்பா சக்கராத் ஹல்ல எல்லா மனுஷனும் சக்கராத் ஹல்ல சைத்தான் வருவான். வந்து நம்மளுடைய ஈமானுக்கு பாதகம் வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஈமான பிடிக்கும் நேரத்தை எது தெரியுமா, உங்க ஈமான ஆட்டம் காட்டக்கூடிய நேரம் எது தெரியுமா, மரண நேரம் என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. மரண நேரத்தை சைத்தான் வந்து உங்களை குழப்புவான், நீங்க அல்லாஹ்வோட பாதுகாப்பு தெரியும்ன்றதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அபு ஜக்கரியா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தாபீன், அவர் சக்கராத் ஹால்ல கிடக்கிறாரு. உயிர் போற தருவாயில அவர் ரொம்ப சக்கராத்தா இருக்கிறாரு. அப்ப நெருங்கி நண்பர் வந்து கலிமா சொல்றாரு, இந்த மாதிரி அஷ்ஹது அல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே முகத்தை திருப்பிக்கிறாரு. வலது பக்கம் வந்து சொல்ல முகத்தை திருப்பிக்கிறார். திரும்ப இடது பக்கம் வந்து சொல்ல திரும்ப முகத்தை திருப்பிக்கிறார். திரும்ப கலிமா சொல்லுப்பா, நீ பெரிய இபாதத் சாலின்னு கேள்விப்பட்ட, நீ கலிமா சொல்ல மாட்டேங்குது நண்பர் சொல்லி வற்புறுத்தி சொல்றாரு. அப்ப நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா இப்படி பண்ணிட்டாரு சொல்லி கோச்சிட்டு வெளியில போயிடாரு. திரும்ப அபூ ஜக்கரியா இன்னே வந்த பிறகு கேட்கிறாரு, ஏதாவது என்கிட்ட எதனா பேசுனீங்களா அப்படின்னு மெல்லிய கொள்ள கேட்க நண்பர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி வந்தேன்ப்பா, உனக்கு கலிமா சொல்லி கொடுத்தேன், நீ சொல்ல முடியாம சொல்லிட்டேப்பா அப்படின்னு. இல்ல அப்படி கிடையாது, நான் சக்காத் ஹால்ல இருக்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு, அப்ப சைத்தான் என் முன்னால வந்தான். வந்து அவன் சொல்றான், உனக்கு ரொம்ப ஜக்கரியா, அப்பா ஜக்கரியா நீ ரொம்ப தாகமா இருக்கிறியாப்பா, தண்ணி குடிக்கிறியா அப்படி தண்ணி கேட்டான். நான் சொன்னேன் குடிக்க மாதிரி சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டேன். திரும்ப இடது பக்கம் வந்தா, அப்பா ஜக்கரியா நீ ரொம்ப தாகமா இருக்கு, அப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கப்பா. ஒண்ணு இல்ல ஒரே வார்த்தை, ஈசா அல்லாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிடு, ஈசா தான் கடவுள் அப்படின்னு சொல்லிடு, உனக்கு நான் தண்ணி தரேன் அப்படின்னு சைத்தான் சொன்னா. நான் சைத் அல்லா தான் அல்லாஹ் காப்பாத்து சொல்லி நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். கடைசியா சொன்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சைத்தான் வந்து சொன்னா. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாரா அபா ஜக்கரியா சொல்றாரு, நண்பா இப்ப திருப்ப அந்த கலிமாவை சொல்லி கொடு சொல்ல அந்த நண்பர் சொல்லி கொடுத்தாரு. இவ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல உடனே உயிர் பிரிஞ்சு என்பதாக வரலாற்றை பதிவு செய்றாங்க. அதனால எல்லா மனிதனுக்கும் சக்காத் ஹல்ல சைத்தான் வருவான். தொழுகையில மட்டும் கிடையாது, ஒழுகுல சைத்தான் வருவான், தொழுகையில வருவான். இப்படி எல்லாத்துக்கும் வந்து சைத்தான் நம்மள ஊசாட்டம் ஏற்படுத்துவான். இது எல்லாத்தையும் காப்பாத்து சொன்னா ஃபர்ஸ்ட் ஐது பில்லா, அல்லாஹ்ட்ட மட்டும் தான் பாதுகாப்பு தேடும். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் சைத்தான பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியாது. சைத்தான் கடைசி கியாமத் வரைக்கும் சைத்தான் வழிகட்டிட்டே தான் இருப்பான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வழிகட்டிட்டே தான் இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு அல்லாஹ் சைதா செய்யும் சொன்னான், அவன் சைதா செய்ய மாட்டேன் மறுத்தான். அல்லாஹ் அப்பவே அவனை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தன்மை பாத்தீங்களா, அல்லாஹ் கேட்கறான், சைத்தானே ஏன்பா நீ சைதா செய்யல அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர பாடம் அதுதான். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா உடனே தண்டனை கொடுத்துட கூடாது. தப்பு செஞ்ச கூப்பிட்டு ஏன் தப்பு செஞ்ச என்ன சூழ்நிலை அப்படி கேட்கணும் அப்படின்னு அந்த பாடத்தை அல்லாஹ் நமக்கு அங்கேயே கத்து தந்துட்டான். சைதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே நீங்க வெளியில போயிட்டா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல உரிமை இருக்குது, சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யலையே. அல்லாஹ் எவ்வளவு கிருபையால பாத்தியா, சைத்தானை கூப்பிட்டு ஏன் நீ சஜிதா செய்யல அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கு அந்த சைத்தான் பதில் சொல்றான், என்னை நெருப்பால படைச்சு அவரை மண்ணால தான் படைச்சு நான் எப்படி சைதா செய்வேன் கேட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் வெளியாக்கினான்.
இதுதான் சொல்றாங்க உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டா அந்த பாவத்தை நியாயப்படுத்தக்கூடாதான். பாவம் செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. நான் அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சுட்டேன், அவன் செய்யாத செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டு இந்த பாவத்தை நியாயப்படுத்துது சைத்தானுடைய வழிமுறை என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அதனால எல்லா விஷயத்தையும் சைத்தானை பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ்வை தவிர நம்மளை காப்பாற்றக்கூடிய நபர் உலகிலும் கிடையாது, நாளைக்கு மறுமையிலும் கிடையாது. அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அல்லாஹ் நம்ம விஷயம் இன்ஷா அல்லாஹ் ஈடேற்றம் தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபர் எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம்ம அனைவரும் தந்தல் புரிவானாக. ஆகியதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.